Hey guys, welcome back to our channel ExamJet. இந்த வீடியோல SBI Clerk மெயின்ஸுக்கான ஒரு flat and floor based puzzle தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ இந்த பசில் வந்து ஒரு அன்சர்டன் பசில். ஸோ நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோயர் மோஸ்ட் ஃப்ளோரை வந்து 1 எடுத்துக்கணும். ஸோ அப்போ கீழே இருந்து நம்ம 1 2 3 அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒரு ஃபிளாட்ல ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக நமக்கு 4 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட் நம்பர் 1 என்ன அப்படின்னா each floor has 2 type of flats ன்னு சொல்லியிருக்காங்க. flat A and flat B. இந்த flat A யும் flat B யும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா flat A is exactly to the west of flat B. flat B யோட எக்ஸாக்ட் வெஸ்ட்ல தான் A இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ flat A, flat B அப்படிங்கிறது இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் நோட் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா flat B of floor number 2 is immediately above flat B of floor number 1. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இமிடியட்லி எபோல செகண்ட் ஃப்ளோர் சேம் ஃபிளாட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நோட் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா there are not more than 19 floors in the building. அந்த பில்டிங்ல 19 ஃப்ளோருக்கு எபோல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் 19 இருக்கலாம், 19க்கு கீழே இருக்கலாம். பட் ஆனால் 19க்கு எபோல ஃப்ளோர்ஸ் வந்து அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் 4 என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ஈச் ஃபிளாட் ஆன் ஈச் ஃப்ளோர் இஸ் சேம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிளாட்ல வந்து நம்ம ஏரியா படி எந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டும் கிடையாது. எல்லா ஃபிளாட்டும் எல்லா ஃப்ளோரும் சேம் சைஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நோட் 4ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நோட்ல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நாட் மோர் தென் 19 ஃப்ளோர்ஸ். இது வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So K lives on an even number floor below 5th floor. 5th floorக்கு பிலோல இருக்கிற ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல தான் K அப்படிங்கிற பர்சன் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 5th ஃப்ளோருக்கு கீழே இருக்கிற ஈவன் நம்பர் என்ன 4 and 2. ஒன்னு 4th ஃப்ளோர் இல்லைன்னா செகண்ட் ஃப்ளோர்ல தான் யார் இருப்பா K அப்படிங்கிற பர்சன் இருப்பாங்க. ஆனா நமக்கு ஃபிளாட் ஏவா ஃபிளாட் பியான்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு 6 பாசிபிள் எடுத்து போடாம இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் தான் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம்ல நம்ம 6 பாசிபிள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து என்ன ஆகும் எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 பாசிபிள் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேபிள் இருக்காது டெஸ்ட்ல. நான் வந்து நீட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த மாதிரி டேபிள் போட்டு பண்றேன். ஏன்னா இது அன்சர்டன் பசில். ஸோ வந்து கண்டிப்பா குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பண்ணும்போது பாக்ஸ் மாதிரி கோடு போட்டு பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம்லயுமே குழப்பாம இருக்கும். ஸோ இப்போ வந்து K அப்படிங்கிற பர்சன் 4 இல்லைன்னா 2 அப்படிங்கிற ஃபிளாட்ல வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல எடுத்துக்கிறேன். ஒன்னு 4th ஃப்ளோர் இல்லைன்னா செகண்ட் ஃப்ளோர் ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல. ஸோ இப்போ நம்ம 4th ஃப்ளோர்ல எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாசிபிளா K அப்படிங்கிறத A ஃபிளாட்ல வச்சு போடுறேன் 4th ஃப்ளோர்ல. நெக்ஸ்ட் அதே பர்சனை வந்து 4th ஃப்ளோர்ல B ஃபிளாட்ல வச்சு போடுறேன். ஸோ இப்போ நான் ஃபிளாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சென்டென்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த டைம்ல நம்ம வந்து பாசிபிள கம்மி பண்றதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4th ஃப்ளோர்ல K வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் K 4th ஃப்ளோர்ல வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. நம்ம நெக்ஸ்ட் க்ளூவை ரீட் பண்ணி K 4th ஃப்ளோர்ல வருவாங்களா இல்ல செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா இன்னொரு பாசிபிள் கூட நம்ம போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்லி 3 floors are between K and L where both of them live in a same type of flat. Kயும் Lயும் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோர்னு சொல்லி ஃபிளாட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ L எங்க வரும் அப்படின்னா K எந்த ஃபிளாட்ல போட்டிருக்கோமோ அதே ஃபிளாட்ல தான் Lயும் வரும். ஆனா Kக்கும் Lக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 3 floors சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ K நம்ம இங்க 4th போட்டிருக்கோம். ஸோ 1 2 3. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் L. ஸோ அதே மாதிரி 1 2 3 இந்த இடத்துல தான் L. ஓகேவா? ஸோ 3 floor கேப்ல நம்ம L போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q lives 5 floor above L. Lக்கு 5 floor aboveல Q where both of them live in a different type of flat. different type of flat என்ன வேற வேற ஃபிளாட்ல இருப்பாங்க. ஓகேவா? L இப்போ ஏனா அப்படின்னா Q அப்படிங்கிறவங்க Bல இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிளா L ஏல இருக்காங்க. ஸோ 5th floor above 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல B வந்து நமக்கு வந்து Q வருவாங்க.
ஸோ அதே மாதிரி 1 2 3 4 5ல நமக்கு ஃபிளாட் ஏல Q வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Q does not live in the flat B. ஸோ இந்த கொடுத்துருக்காங்களா, Q வந்து ஃபிளாட் Bல இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ Q ஃபிளாட் Bல இருக்காது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், L அப்படிங்கிறது ஃபிளாட் ஏல இருந்தாதான் Q வந்து ஃபிளாட் Bல போடுவோம். ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற ஃபிளாட். அப்போ ஆப்வியஸா நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சது அப்படின்னா Lயும் Kயும் ஃபிளாட் Bல தான் வருவாங்க. ஸோ Lயும் Kயும் ஃபிளாட் Bல போட்டாதான் நமக்கு Qவை வந்து ஃபிளாட் ஏல போட முடியும். ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Q வந்து ஃபிளாட் Bல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிள் நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு Q வந்து ஃபிளாட் Bல வருது. ஸோ இந்த டைம்ல Kக்கு நமக்கு ஃபர்ஸ்டே ஒரு பாசிபிள் பார்த்தோம். என்ன வரும், K வந்து 5th ஃப்ளோருக்கு கீழே இருக்கிற ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல வரும். ஈவன் நம்பர் ஃப்ளோர் என்னது 4 and 2. ஸோ நம்ம 4ல ஒரு பாசிபிள் வச்சு போட்டுட்டோம். இப்போ நமக்கு ஃபிளாட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. Kயோட ஃபிளாட் என்னது B. ஸோ அப்போ செகண்ட் ஃப்ளோர்ல Bல வச்சு ஒரு பாசிபிள் நம்ம இப்போ போட போறோம். ஓகேவா? பிகாஸ் நமக்கு K எங்க வரும் டெஃபினட்டா தெரியாது. ஆனா Kயோட ஃபிளாட் இப்போ நமக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க பாசிபிள் நம்ம இப்போ போட்டுடலாம். ஸோ Kக்கும் Lக்கும் 3 பேர் 1 2 3. இந்த இடத்துல ரெண்டு பேரும் சேம் ஃபிளாட். Lக்கு 5 ஃப்ளோர் எபோவ்ல Q 1 2 3 4 5. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிளாட்ல இருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு ரெண்டே பாசிபிள் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். R lives immediately below Q where both of them live in the different type of flat. Qக்கு immediately belowல R இருப்பாங்க. ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிளாட்னு சொல்லியிருக்காங்க. Qக்கு immediately belowல R ஆனா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிளாட். ஸோ அப்போ R அப்படிங்கிறவங்க P ஃபிளாட்ல வந்துருவாங்க. As many flow between R and P as between N and Q. ஸோ நமக்கு இப்போ P எங்க வரும்னு தெரியாது, N எங்க வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டாப் பண்றோம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம பாசிபிள் எடுக்க முடியாது. ஏன்னா P நம்ம எங்க வச்சு பாசிபிள் எடுப்போம், N எங்க வச்சு பாசிபிள் எடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ரீட் பண்ணலாம். N and Q live in the different type of flat. ஸோ அப்போ N அப்படிங்கிறது ஆப்வியஸா B ஃபிளாட்ல தான் N வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? T lives to the west of P. P யோட வெஸ்ட்ல T அப்படின்னா P அப்படிங்கிறது B ஃபிளாட்ல இருக்கும். P யோட வெஸ்ட்ல T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. T அப்படிங்கிறது A ஃபிளாட்ல இருக்கும். T lives on the floor number which number is multiple of 5 but below 15th floor. அதாவது T இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளோர் வந்து மல்டிபிள் ஆஃப் 5 15க்கு கீழே இருக்கிற மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேவா? 15க்கு கீழே இருக்கிற மல்டிபிள் ஆஃப் 5 என்னது, ஒன்னு 10 இன்னொன்னு 5. இது ரெண்டும் தான் 5யோட மல்டிபிள்ஸ். ஓகேவா? ஸோ 15th ஃப்ளோருக்கு கீழே இருக்கிற 5யோட மல்டிபிள்ஸ் என்னது, ஒன்னு 10 இல்லைன்னா 5. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல நம்ம T ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன இங்க கொடுத்துருக்காங்கன்னா Tயும் Pயும் சேம் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, T lives to the west of Pன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ Tயும் Pயும் நம்ம சேம் ஃப்ளோர்ல தான் போடணும். இந்த இடத்துல ஆல்ரெடி R அப்படிங்கிறது இருக்கிறனால நம்ம 10ல போட முடியாது ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல. ஸோ அப்போ 5ல இங்க T இங்க P நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். செகண்ட் பாசிபிள் எடுத்தீங்க அப்படின்னா 10ம் ஃப்ரீயா தான் இருக்கு, 5யும் ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாசிபிள்ல 10ல வச்சும் இன்னொரு இடத்துல 5ல வச்சும் நான் ஒரு பாசிபிள் போடுறேன். ஸோ ஏன் நான் இந்த இடத்துல பாசிபிள் எடுக்கிறேன், இதுலயும் நம்ம வந்து ஃபர்தரா ரீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்சம் பாதியா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ நீ டிபி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே பாசிபிள் வச்சுட்டு பாசிபிள் எடுக்காம நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டு திரும்ப வரும்போது எதுல இருந்து நம்ம போடணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாத்தையுமே ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு பாசிபிள் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் ஈஸியா கேன்சல் ஆகலாம், இல்லைன்னா கடைசி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. J lives in the flat 2 floor below the flat in which N lives. So N எங்க வரும்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் ஆனா இப்போ நம்ம P ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन பார்த்தோம்ல, as many floor between R and P as between N and Q. இப்போ Rக்கும் Pக்கும் எவ்வளவு ஃப்ளோர் இருப்பாங்களோ அவங்க தான் Nக்கும் Qக்கும் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம். ஸோ அப்போ R இங்க இருக்கு 1 2 3 4. Rக்கும் Pக்கும் நல்ல 4 ஃப்ளோர் இருக்காங்க. அப்போ Nக்கும் Qக்கும் நல்ல எவ்வளவு இருப்பாங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கீழே நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3
4. இந்த இடத்துல நம்ம n போடலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா n-ம் q live in a different type of flatன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம q-வை a-ல போட்டிருக்கோம். அப்போ n எங்க வரும் அப்படின்னா b-ல வரும். பட் ஆனா இங்க நம்ம 4 ஃப்ளோர் கேப் விட்டு பார்க்கும்போது n நமக்கு a-ல வருது. ஸோ அப்போ நம்ம q-க்கு எபோல தான் இந்த பாசிபிள பார்க்கணும். ஸோ 1 2 3 4. ஸோ அப்போ இங்க தான் n வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாசிபிள்ல r-க்கும் p-க்கும் நல்ல ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஸோ அப்போ q-க்கும் n-க்கும் நல்ல ஒரு பர்சன் தான். மேபி n வந்து இங்க வரலாம், இல்லைன்னா 1 விட்டு n வந்து இங்க வரலாம். ஸோ இந்த இடத்துல பாசிபிள் எடுக்காம குட்டியா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேபி நமக்கு இது ஒரு பர்சன் தான். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு பாசிபிள் எடுக்காம என்ன பண்றேன் அப்படின்னா n வந்து குட்டியா நோட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்க n வச்சு j கனெக்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப j-க்கும் q-க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ நமக்கு பாசிபிள் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா n வந்து சும்மா குட்டியா எழுதிக்கிறேன். இங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பாசிபிள் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 r-க்கும் p-க்கும் நல்லா 6 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ q-க்கும் n-க்கும் நல்லா 6 பேர் தான் இருக்கணும். ஸோ இங்க 13 இருக்கு. இதுக்கு மேல 6% போட்டீங்க அப்படின்னா 19 வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம n போடணும். அப்போ 19க்கு எபோவ் போயிடும். ஸோ அப்போ q-க்கு பிலோல தான் 6 வரணும். 6% கவுண்ட் பண்ணி n போடணும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ n அப்படிங்கிறது இங்க வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா j lives in the flat 2 floor below the flat in which n lives. n-க்கு 2 floor belowல j. நெக்ஸ்ட் j does not live on the same floor as q. q இருக்க சேம் ஃப்ளோர்ல தான் j இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ n-க்கு 2 floor below-ல. ஸோ இங்க n இங்க இருக்கு 1 2. இந்த இடத்துல 1 floor. ஸோ 1 2 இந்த இடத்துல நமக்கு j வரும். ஸோ j வந்து q இருக்கிற ஃப்ளோர்ல இல்ல. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இப்போ இங்க நம்ம n எடுத்தோம்னா 1 floor 2 floor below-ல இங்க j போட வேண்டியது வரும். ஸோ இங்க j போட்டோம்னா q-ம் j-ம் சேம் ஃப்ளோர்ல வந்துரும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா j is not live in the same floor as q. ஸோ அப்போ இந்த இடத்துல q-க்கு எபோல n வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு பாசிபிள் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த பாசிபிள் தேவையில்லாம கேன்சல் ஆயிருக்கும். ஸோ அப்படி கேன்சல் ஆயிருக்கும்போது நமக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் தானே. ஸோ அதனால ஷார்ட்டா நோட் பண்ணி நமக்கு ஈஸியா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ n-க்கு 2 floor below-ல j. ஸோ இந்த இடத்துல j. ஸோ இங்க n-க்கு 2 floor below-ல j வந்து இங்க போட முடியாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி k இருக்கு. அதனால இந்த பாசிபிள் நமக்கு இங்க கேன்சல் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது ரெண்டு பாசிபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் n does not live on the even number floorனு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ n அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா odd number floorல இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல பாத்தீங்கன்னா n வந்து 16ல இருக்கு. 16 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போ இந்த பாசிபிள் வந்து இங்க கேன்சல் ஆகுது. ஏன் அப்படின்னா n வந்து நமக்கு ஆட் நம்பர்ல இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 11ல இருக்கு. ஸோ 11 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ அப்போ இந்த பாசிபிள் இருக்கு. ஸோ நமக்கு இப்போ இருக்கிறது ஒரே ஒரு பாசிபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா there is an odd number of floor above a who lives to the west of s. s-ஓட வெஸ்ட்ல ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ s-ங்கிறது b ஃபிளாட்லயும் a-ங்கிறது a ஃபிளாட்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் s who does not live on an even number floor. இப்போ s-ங்கிறதும் என்னன்னா odd number floorல வரும். s-ஓட வெஸ்ட்ல a-க்கு எபோல odd number of floors. ஆனா நமக்கு எங்க வரும் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா s lives above j. j-க்கு எபோல இருக்கிற odd number floorல தான் s வரும். s-ஓட வெஸ்ட்ல a-க்கு எபோல odd number of floors இருக்கணும். ஓகேவா? ஸோ j இங்க போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு எபோல odd number பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 15 ஒரு ஆட் நம்பர் இருக்கு, 17 இருக்கு. ஏன்னா நம்ம ஏயும் எஸும் சேம் ஃப்ளோர்ல போட்டாகணும். இங்க சேம் ஃப்ளோர்ல வேக்கண்டா இருக்கிறது 15 and 17 மட்டும்தான். அப்புறம் 19 ஒன்று நம்ம மேல எபோல 19 வரைக்கும் நம்ம போடலாம் இல்லையா? ஸோ 19 ஒரு ஆட் நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏக்கு எபோல ஆட் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம ஏஎஸ் 19ல போட முடியாது. இப்போ 15ல நான் ஏ இங்க எடுக்கிறேன், இங்க எஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு மேல இப்போ நான் வந்து மொத்தமே நான் டோட்டலா 19 ஃப்ளோர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு ஃப்ளோர் இருக்கணும், ஆட் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இருக்கணும். ஸோ ஆனா நீங்க 19 ஃப்ளோர் எடுத்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 வரும். ஸோ அப்போ 4 அப்படிங்கிறது நமக்கு ஈவன் ஆயிரும். அப்போ 19th ஃப்ளோர் வராது, 18 மட்டும்தான் வரும். ஸோ இப்போ 18 ஃப்ளோர் மேக்ஸிமம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏக்கு எவ்வளவு நமக்கு 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு. 3ங்கிறது நமக்கு ஆட் நம்பர்.
இப்போ A நான் அதே மாதிரி 17ல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 17ல எடுக்கும்போதும் நீங்க மேல வந்து மேக்ஸிமம் 18th ஃப்ளோர் வரைக்கும் வச்சாதான் நமக்கு ஆட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் 19 ஒரு ஃப்ளோர் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு A போல 2 ஃப்ளோர் வந்துரும். அப்ப 2 அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? ஈவன் நம்பர் ஆயிரும். ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்ம எந்த பாசிபிள் A வந்து 15ல எடுத்தாலும் A 17ல எடுத்தாலும் மேக்ஸிமம் ஃப்ளோர் எவ்வளோ அப்படின்னா 18 தான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு A ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். Z lives on the second floor from the top but does not live in the same type of flat as A live. A இருக்கிற அதே flatல Z கிடையாது. Z வந்து டாப்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ டாப்ல என்ன 18th ஃப்ளோர். நம்ம என்ன சொன்னோம்? மேக்ஸிமம் 18th ஃப்ளோர் தான். இப்போ டாப்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் என்னது 17. 17ல தான் Z வரணும். இப்போ நான் A இங்க ஃபிக்ஸ் பண்ணேன்னா S நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நான் 17ல Z ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ Aயும் Sம் 15ல தான் வரும். Z வந்து 17ல வரும். A இருக்கிற ஃபிளாட்ல வராது அப்படிங்கிறதுனால நான் B ஃபிளாட்ல Z போட்டிருக்கேன். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். R lives on which of the following floor and flat? R அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா 12th floor flat Bல இருக்கு. So floor 12 flat B. How many floors are there between T and S? Tக்கும் Sக்கும் நல்ல எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ T அப்படிங்கிறது இங்க இருக்கு, S அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ 1 2 3 4 மொத்தமா எவ்வளவு ஃப்ளோர் இருக்கு? நடுவுல 4 ஃப்ளோர் இருக்கு. ஸோ நமக்கு இங்க 3 ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வராது. ஸோ ஏக்கும் பிக்கும் நல்ல எவ்வளவு ஃப்ளோர் இருக்காங்க அப்படின்னா A இங்க இருக்கு, P இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ 1 2 3 4. ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவுலயும் எவ்வளவு ஃப்ளோர் இருக்கு? 4 ஃப்ளோர் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வரலாம். As many floor between Q and L. So Q இங்க இருக்கு, L இங்க இருக்கு. So 1 2 3 4. So Qக்கும் Lக்கும் நடுவுலயும் 4 floor தான் இருக்கு. So option 3. So answer என்ன அப்படின்னா 1 and 3. How many floor are there in the building with respect to the final arrangement? மொத்தமா எவ்வளவு floor இருக்கு? 18 floor. Four of the following are like in a certain way based on the given arrangement and thus form a group. Which one of the following does not belong to the group? ஸோ இந்த ஆப்ஷன்ல இருக்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஃபிளாட் அண்ட் ஃப்ளோர் பசில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன்று டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ல கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று மட்டும் சேம் ஃபிளாட்ல கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா கேப் விட்டு போட்டு ஒன்றை மட்டும் கேப் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஸோ 3 ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு ஒன்று டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. வரைக்கும் செக் பண்றது வந்து பெட்டர். இசட்டுக்கும் கியூக்கும் உள்ள பாத்தீங்கன்னா 1 2 3 3 பேர் இருக்காங்க. இசட்டும் கியூ என்னது டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ல இருக்காங்க. N J பாத்தீங்கன்னா N Jயும் சேம் ஃபிளாட்ல இருக்காங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட், இது சேம். எஸ்ஸுக்கும் Nக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ் இங்க இருக்கு, N இது ரெண்டுமே சேம். இப்போ NJயும் சேம் ஃபிளாட், SN சேம் ஃபிளாட். அப்போ A தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. டியும் ஈயும் செக் பண்ணணும். QS பாத்தீங்கன்னா QSங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ல இருக்காங்க. RN அப்படிங்கிறது என்ன? RN சேம் ஃபிளாட்ல இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா டிஎஸும் டிஃப்ரெண்ட் ஃபிளாட், இசட்கியூவும் டிஃப்ரெண்ட் ஃபிளாட். ஸோ இப்போ எதை ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அப்போ இங்க ஃபிளாட் டிஃபரன்ஸ் வந்து அவங்க சொல்லலை. அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளோர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா RNக்கு மட்டும் நடுவுல கேப்பே இல்லாம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாத்துக்குமே நடுவுல ஃப்ளோர்ஸ் வந்து கேப் இருக்கு, RNக்கு மட்டும் கேப் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து E. ஸோ இந்த பசில் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸாம் ஜென்.